இது பழமுதிர் அப்புறம் இப்ப வரைக்கும் இருக்கிறது திருத்தணி. ஏன்னா சூரனை அழிச்சாச்சு, முருகனுக்கு கோபம் தாங்கல. என்னடா இவ்வளவு பாடுபடுத்தணும், இப்படி ஒரு நொடி பொழுதுல நம்ம இருகுறா பிளந்துட்டமே, கோபம் தனியல. அப்ப முனிவர்லாம் போய் வேண்டாக, ஐயா உங்கள் கோபத்தை தணிப்பதற்காக ஒரு மலையில அமருங்க. குன்று தோடாளுன்னு ஒரு மலை இருக்கு. அந்த குன்றுல உங்கள் தந்தை சிவபெருமான் முதலாக நாட்டியம் ஆடினார் அந்த குன்றுல. அதனால அந்த குன்றுக்கு பேரு குன்றுதோர் ஆடல்னு பேரு. அந்த குன்றுதோர் ஆடல்ன்ற மலையில நீங்க கோபத்தை தணிங்க என்று சொன்னதால் முருகன் கோபத்தை தணிக்க அமர்ந்தார். அந்த கோபத்தை தணிக்க அமர்ந்த மலை தான் இன்னைக்கு திருத்தணிக்கை மலை. இன்னைக்கு திருத்தணிக்கைன்னு நம்ம சொல்றோம். அதுதான் இது வரைக்கும் உருவான கடைசியான படைவிடா காட்டப்படக்கூடியது. அங்கே முருகன் கோயிலுக்கு நீ போனீங்கன்னா, இப்ப ஆத்தா மாரியம்மனை எடுத்துக்கவே, மாரியம்மனுக்கு ஒரு சிலை இருக்கும்ல, சிலை செதுக்கும் பொழுது கொஞ்சம் ஒச்சப்பட்டா கூட தூக்கி படிக்கல போட்டுருவாங்க. ஒச்சப்பட்ட சிலை கருவறையில் இருக்குமா? இருக்காது. ஆனா திருத்தணிக்கு போங்க, திருத்தணி முருகனை வணங்கினீங்கன்னா அவருடைய வலது மார்பில் ஒரு பள்ளம் இருக்கும்.